ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் மஞ்சுளா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரம்பலூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்த தாய் மாமாவை தாங்க திருமணம் பண்ணி வச்சாங்க. பட் ஜாதக பொருத்தம் இல்லாமலே திருமணம் பண்ணி வச்சதாகவும், ஸோ ஒரு 2, 3 வருஷத்துலேயே தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தைய வளர்த்திட்டு இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் ரொம்ப நல்லாவே இவங்கள பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இவங்க மறக்க முடியாதனால திருமணமே வேணான்னு இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா இவங்கள கம்பல் பண்ணி இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எங்களோட பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்தி தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தோம். பட் அவளோட முதல் வர வாழ்க்கை சரிவர அமையாதனால இப்போ வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக, குறிப்பாக என்னோடய பொண்ணோட ஜாதகத்துக்கு பொருந்துகிற மாதிரி நல்ல ஒரு வரனை தேடிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய பொண்ணையும் பேர குழந்தைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வரனாக பார்த்து கொடுங்கன்னு நம்மகிட்ட ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ஹேமமாலினி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தருமபுரியில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே இவங்களுடைய கணவர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாகவும், ஸோ அதுலேருந்தே இவங்க தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வீடு இவங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் விட்டுருக்கிறதாகவும், அது இல்லாமல் ஒரு 2 வீடு விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இவங்க ஸ்கூல் நடத்திட்டு வரதாகவும், காடை குத்தகைக்கு விட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைய நம்மளுடைய மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேரை சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.